தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொண்டு வருகின்ற அந்த அரசினுடைய அறிக்கையை ஆளுநர் உரையின் மீது வாசிக்களிக்க மறுக்கிறார். தந்தை பெரியார் என்றாலே கசக்கிறது, பேரறிஞர் அண்ணா என்றாலே கசக்கிறது, தலைவர் கலைஞர் என்றாலே கசக்கிறது, சமூக நீதி என்கிற வரியை படிக்க மறுக்கிறார். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சுட்டிக்காட்டிய பிறகு ஆளுநர் அவர்கள் அவசரமாக இந்த 10 மசோதாக்களையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு வகுத்தளித்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் இந்த தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தையும் இந்த 10 சட்ட மசோதாக்களையும் நாம் வரவேற்று இது மக்களுக்கானது, மண்ணுக்கானது, இந்த இனத்திற்கானது, இந்த மக்களின் மேம்பாட்டுக்கானது. அறிவியல் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மீன்வள பல்கலைக்கழகம், கால்நடை பல்கலைக்கழகம், பொறியியல் பல்கலைக்கழகம் அல்லது சென்னை பல்கலைக்கழகம், எந்த பல்கலைக்கழகத்திற்கு சட்டம் இயற்றினாலும் அது இந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக இயற்றப்படுகிற சட்டங்களை தவிர இந்த மக்களுக்கு எதிரான இயற்றப்படுகிற சட்டங்கள் அல்ல. ஆக இந்த 10 சட்டங்களும் குறிப்பாக கல்வி, ஆராய்ச்சி, வேளாண்மை, மருத்துவம் போன்ற பல்கலைக்கழக சட்டங்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த சட்டங்களை எந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பினார் என்பதை நாடே அறியும், நாட்டு மக்களும் அறிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, ஆக இப்படி சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டிய ஆளுநர் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்ற மறுக்கிற காரணத்தினால் அவருடைய நடவடிக்கைகளை மிக வன்மையாக கண்டித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசினர் தீர்மானத்தை வரவேற்று 10 மசோதாக்களையும் மீண்டும் இயற்றி அனுப்புவோம். அதை அங்கீகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி.